அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பிளட்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல அந்த குடிகார பேஷண்ட ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் அவன் வேற ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு போனா பிரச்சனை லீ தன்னோட ஆளு மூலமா அந்த குடிகார பேஷண்ட கொண்டு இருப்பாரு. அதோட ஜேசன் தான் ரத்த தாக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஒரு மருந்து எடுத்துட்டு இருக்கானோ அந்த மருந்து ஜேசனோட பாடி இப்ப ஏத்துக்க மறுக்கிறதால இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்துங்கிறதால இந்த நாட்டை விட்டே போகலாம் ஜங் சொல்லவும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இன்சார்ஜ் சேவை தான் காட்டுறாங்க. சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. சேர்மன் கிட்ட நாளுக்கு நாள் இந்த புதுசா நம்ம உருவாக்கின மெடிக்கல் டீமோட பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. அந்த இடத்த நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறதால பல டாக்டர்ஸ்க்கு டவுட் வருது. அங்க ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்கிறதா நம்ம சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்ல அதுக்கு சேர்மனும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மொத்த பொறுப்பும் டைரக்டர் லீ கிட்ட கொடுத்திருக்கேன். நீங்க எதா இருந்தாலும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவர் பாத்துக்காருன்னு சொல்லிட்டு சேர்மன் அங்க இருந்து கிளம்புவோம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஜேஜு ஐலாண்ட்ல மிகப்பெரிய ஒரு செமினார் நடக்குது. அங்க கொரியால உள்ள மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் சில டாக்டர்ஸ் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப சிஎங்கு தான் காட்டுறாங்க. சிஎங்கு என்னதான் ஜேசனோட டீம்ல வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு மேல 2 சீனியர் டாக்டர் இருப்பாங்க. அந்த 2 டாக்டர் எப்பவுமே சரியா வேலை செய்யலன்னு சொல்லி வேணும்னு சிஎங்க திட்டிட்டு இருக்காங்க. அதை இன்னொரு சீனியர் டாக்டர் பார்த்து பாவம் அந்த பொண்ணு நினைக்க சிஎங்க தனியா இருக்கும் போது ஒரு ட்ரிங்க் பாட்டில் வாங்கி கொடுத்து அந்த 2 பசங்களோட திட்டத்தை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சீனியர் டாக்டர்னால இப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக நீ வருத்தப்பட்ட கோவப்பட்டோம் வேலையை விட்டு போகணும் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காத தொடர்ந்து வேலை பார்த்துட்டு நீ முன்னேறுவேன்னு ரொம்பவே பாசிட்டிவா பேசிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப மறுபடியும் டாக்டர்ஸ் மீட்டிங் தான் காட்டுறாங்க. அந்த மீட்டிங்ல ஜேஜு ஐலாண்ட்ல நடக்க போற செமினாரை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பா 2 டாக்டர்ஸ் அங்க போகணும்னு அதுக்காக யாரு போறதுதான் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்க. எல்லா டாக்டரும் ஆளுக்கு ஒரு காரணத்தை வச்சு அங்க போக விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஜேசன் தன்னோட நிலைமையை யோசிச்சு பார்க்கறான். தனக்கு ரத்த தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த நேரத்தில் தன்னால ஆபரேஷன் பண்ண முடியாது. அப்ப ஒரே வழி இத காரணமா வச்சு அந்த செமினாருக்கு போனா ஆபரேஷன் பண்ணாம இருக்கலாம்னு தானே அந்த செமினாருக்கு போறதா சொல்ல அப்ப ஜேசனோட கை தடுமாற ஆரம்பிக்குது. அதை யூ நோட் பண்றாங்க. யூவுக்கு அந்த செமினாருக்கு போக சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா ஜேசனோட நிலைமையை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அந்த செமினாருக்கு ஜேசனோட போறதா சொல்ல அங்க இருந்து 2 பேருமே கிளம்பி ஜேஜு ஐலாண்ட்ல இருக்க அந்த செமினார் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேசன் தன்னை அறிமுகப்படுத்திக்க எல்லா டாக்டர்ஸும் உடனே ஜேசனை சுத்தி வந்துருவாங்க. ஏன்னா ஜேசன் ஏகப்பட்ட ஆபரேஷனை வெற்றிகரமா பண்ணி முடிச்ச ஒரு ஆளு. அதோட ஏகப்பட்ட போர்க்களத்திலையும் வேலை பார்த்திருப்பாரு. அதனாலே அவரோட பேரு ரொம்பவே பாப்புலரா இருக்கும். எல்லா டாக்டர்ஸும் அவரை சுத்திக்கிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஒரு ஆளு கூட தன்னை மதிக்காம இருக்காங்களே யூவும் கடுப்புல இருக்க. அந்த செமினார் முடிஞ்சு தான் தங்குற ஹோட்டலுக்கு 2 பேருமே கிளம்பிட்டு இருக்க. அப்ப ஜேசனும் யூ கிட்ட செமினாருக்கு வந்து எல்லாருமே என்னதான் மதிச்சு பேசினாங்களோ உங்களை ஒரு ஆளும் கண்டுக்கலன்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையான்னு யூவை உங்களுக்கிற மாதிரியே பேசிட்டு போக கற்பனை இப்ப லீயை தான் காட்டுறாங்க. லீ தன்னோட கடந்த காலத்தில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு பத்தி தான் யோசிச்சு பாக்குறாரு. லீ பல வருஷங்களுக்கு முன்னாடி வேற ஒரு நாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம் லீ மனுஷனா இருந்தாரா இல்ல வேம்பையரா இருந்தாலும் சரியா தெரியல. அப்ப லீயோட பேஷண்ட் ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருந்திருக்கும். லீ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கும் லீ கடையில ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கும். ஒரு நாள் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பா. லீ அதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவு பணம் இல்ல. அதை நினைச்சு லீ ரொம்பவே உடஞ்சு போய் வருத்தப்படவும் இப்பவும் பிரசன்ட்ல அதை பத்தி யோசிச்சு பார்த்து வருத்தப்பட கற்பனை இப்ப ஜேசனி யூவை தான் காட்டுறாங்க. அவங்க செமினாருக்கு ரொம்பவே டைம் இருக்கிறதால 2 பேருமே வெளியில போகலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதனால 2 பேருமே ஒன்னா போக விருப்பம் இல்லாம தனித்தனியா வெளியில கிளம்புறாங்க. அப்படி போகும்போது ஜேசன் ஒரு காட்டு பகுதிக்கு வரான். இந்த ஜேஜு ஐலாண்ட்ல தான் சின்ன வயசுல ஜேசன் அவன் அம்மாவோட இருந்திருப்பான். அதனாலதான் அந்த காட்டு பகுதிக்கு வந்திருக்கவன். அதே இடத்துல தான் யூவையும் காட்டுறாங்க. திடீர்னு அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்க. பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்க ஜேசன் தான் இருக்கவும். நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு ஜேசனும் நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் தெரியுது 2 பேரும் தனித்தனியா கிளம்பி இருந்தாலும் வரணும்னு நினைச்சது ஒரே இடம் தான். அப்படி அவங்க கொஞ்சம் தூரம் பேசி நடந்துட்டு இருக்கும் போது யூவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த இடம் என்னால மறக்க முடியாத ஒரு இடம். அது ஏன் தெரியுமா? நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பாவோட ட்ரிப்புக்கு வந்திருந்தேன். அப்ப இந்த காட்டு பகுதியில நான் தொலைஞ்சு போயிட்டேன். அந்த நேரத்துல 3 கொடூரமான காட்டு ஓநாய்கள் என்ன கொல்ல வந்துச்சுங்க. அப்ப யாருனே தெரியாத ஒரு பையன் வந்து என்ன காப்பாத்தினா. அவன் பேரு கூட எனக்கு என்னன்னு தெரியாது. என்ன காப்பாத்தின அந்த பையனை அதுக்கப்புறம் என்னால மீட் பண்ண முடியலன்னு சொல்ல அப்பதான் ஜேசனுக்கும் புரிய வருது. யூவ ஒரு தடவை அவங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல சாகுன்ங்கிற பேர்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப சின்ன வயசுல தான் காப்பாத்தின சாகுன்ங்கிற அந்த பொண்ணு யூ தானோ. யூ இப்ப தன்னை பத்தி தான் பேசுறதா புரிஞ்சுக்க அதை பத்தி எதுவுமே பேசாம அங்க இருந்து 2 பேருமே மறுபடியும் செமினாருக்கு வராங்க. அந்த செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் ட்ரிங்க் பண்ண ஜேசனுக்கு குடிக்க விருப்பம் இல்லாம எதுவும் ட்ரிங்க் பண்ண மாட்டாரு. ஆனா கூடவே இருந்து யூ அதிகமா ட்ரிங்க் பண்றதால கண்ட்ரோல் இல்லாம இருக்க. அப்போ ஜேசன் கிட்டே ஜேசனை பத்தி பேசுறாங்க. அதாவது சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பையன் தன்னை காப்பாத்திருப்பானு. அந்த பையன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் இல்லனா நான் இறந்து போயிருப்பேன். அப்படி ஒருவேளை அவன் என்ன காப்பாத்த வந்திருந்த நேரத்துல அவன் உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கலாம். அந்த அளவு ரிஸ்க் எடுத்து அந்த பையனை காப்பாத்திருக்கானா. நான் ஒருவேளை அழகா இருக்கலாம்ல அதனால கூட அந்த பையனை காப்பாத்திருக்கலாம்னு ஜேசனை பத்தி ஜேசன் கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொறுமையா ஜேசனும் கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்க. யூவால நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தூக்கிட்டு போறான். அப்படி தூக்கிட்டு போகும்போது கூட மயக்கத்துல இருக்க யூ புலம்பிட்டு இருக்காங்க. ஜேசன் உன் மெடிக்கல் கண்டிஷனை பத்தி நான் எதுக்காக டைரக்டர் லீ கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியுமா? உன் நிலைமையை நினைச்சு நான் பாவப்பட்டேன். ஏன்னா நீ நானும் ஒரே மாதிரி. அது என்ன தெரியுமா? நம்ம 2 பேருக்குமே அவங்க பேரண்ட்ஸ் இல்ல. நீ மயக்கத்துல இருக்கும் போது நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நீ உன் அம்மாவோட பேரை சொல்லி புலம்பிட்டு இருந்த. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உன் அம்மா இந்த உலகத்துல இல்லன்னு. அதுக்காக தான் நான் உனக்கு உதவி பண்ணேன்னு சொல்ல ஜேசன் அதெல்லாம் பொறுமையா கேட்டு யூவை தூக்கிட்டு வந்து அவங்கள ரூம்ல விட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப கட் பண்ணா லீயோட ஆளுங்களை தான் காட்டுறாங்க. லியோட ஆளுங்க மொத்தம் 4 பேர். அதுல டிவி சாங்கையும் தவிர இன்னும் 2 பேர் இருப்பாங்க.
அவங்க 2 பேருக்கும் சாங் மூலமா ஒரு தகவல் கொடுத்திருப்பான். உங்க 2 பேருக்கும் லீவ் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அந்த ஜேசனை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவனை நீங்க டார்ச்சர் பண்ணாலும் சரி கொலை பண்ணாலும் சரி அதுக்கான அனுமதி லீ கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கதா சொல்ல அந்த 2 பேரும் என்னமோ ஜேசனை கொலை பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. அப்ப கூடவே இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க இப்ப தூங்கிட்டு இருக்க யுவ தான் காட்டுறாங்க. அவங்க ஹோட்டல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபயர் அலார்ம் சவுண்ட் கேக்குது. ஏதோ ஒரு ஆபத்துன்னு அவங்க மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற எல்லா ரூம்ல இருந்து ஆளுங்க வெளியில வந்து பார்த்தா அங்க எந்த ஒரு தீ விபத்து இல்ல. யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு தான் ரூமுக்கு போறதா நினைச்சிட்டு அங்க இருக்க ஃபயர் அலார்ம் பட்டன் அனுப்பியிருப்பாரு. அந்த சவுண்ட் தான் கேட்டிருக்கோம். இப்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவங்க ரூமுக்கு போகும்போது ரூம்ல இருந்து வெளியில ஜேசன் வந்துருப்பாரு. அப்படி வந்த ஜேசனை யூ பாத்துருவாங்க. ஆனா ஜேசனோட முகத்துல எந்த ஒரு காயமும் இல்ல. அத பார்த்துட்டு எதுவுமே பேசாம இருக்க ஜேசனும் தன்னோட ரூமுக்குள்ள வரான். அப்பதான் பேண்டேஜ் தனியா இருக்கத பார்த்துட்டு பேண்டேஜ மாத்தாமலே வெளியே போயிருக்கும். அப்ப யூ இத பாத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க 2 பேருமே இந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்பி மறுபடியும் செயலுக்கு வராங்க. ஜேசனும் எங்க யூ அந்த காயத்தை பார்த்திருப்பாளா அதை பத்தி எதுவும் கேட்க போறாளான்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கத்திலே இருக்கவும் யூ அதை பத்தி எதுவும் கேட்டுக்காம அமைதியாவே இருப்பாங்க. ஜேசனு என்னதான் பேசுறது என்னதான் பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓ அம்மாவோட மரணத்துக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்க விரும்பினா இந்த அட்ரஸ்ல என்ன வந்து மீட் பண்ண ஒரு அட்ரஸ் வந்திருக்கவோ ஜேசனும் உடனே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அது கட்டி முடிக்காத ஒரு பழைய ஹாஸ்பிட்டல். அந்த இடத்தை சுத்தி ஃப்ரெஷ்ஷான சில ரத்தங்கள் இருக்கும். ஜேசன் என்னதான் ஒரு வேம்பையராவே இருந்தாலும் மனுஷ ரத்தத்தை குடிக்க கூடாதுன்னு சில கொள்கையோட இருக்கிறவன். அவனை சுத்தி ரத்தம் இருக்கவும் அந்த ரத்த வாடல தண்ணியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமலும் அந்த ரத்தத்தை குடிக்காமலும் பலவீனமா இருக்க டைம்ல லியோட ஆளுங்க திடீர்னு வந்து ஜேசன் மேல தாக்குதல் நடத்தி கொலை பண்ண போற டைம் குடிய மாட்டிட்டு புதுசா ஒரு வேம்பையர் வரான். அந்த 2 பேரோட சண்டை போட்டு அவங்கள கொடூரமா கொள்ள ஜேசன் இந்த வேம்பையர் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அவனால தான் உயிருக்கு ஆபத்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அந்த புது வேம்பையரோட சண்டை போட அப்பதான் அந்த வேம்பையரோட முகத்தை பார்க்கவும் அது டைரக்டர் லீ. அதை பார்த்த ஜேசன் அதிர்ச்சியாக லீயும் நானும் அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு வேம்பையர் தான். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம பேச வேண்டியது இருந்தாலும் சரி அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இறந்து போன இந்த 2 பாடிஸோட அடையாளத்தை நான் மறைச்சாகணும்னு சொல்ல ஜேசன் வெளியில காத்திருக்கும் போது லீ அந்த பாடிஸை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாடிஸை எரிச்சிருவாரு. ஏன்னா இதுதான் லீயோட பிளான். லீயோட ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்கு ஜேசன் தேவைப்படுறான். அப்ப ஜேசன் தன்னோட பக்கம் வரணும்னா ஜேசன் முதல்ல லீய நம்பணும். அதனாலதான் தான் ஆளுங்க மூலமா ஜேசனை கொலை பண்ண சொல்லிருப்பாரு. சரியான டைம் வரும்போது ஜேசன் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அவன் ஆளுங்களையே கொண்டு ஜேசனை தான் காப்பாத்துறதுக்காக ஒரு பொய்யான கதையை உருவாக்கி இருப்பாரு. அதோட ஜேசனும் நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, அதோட நீங்கள வைரஸால பாதிக்கப்பட்ட ஆளுனா என்ன பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், எதனால என்கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லல, நீங்க எப்படி வைரஸால பாதிக்கப்பட்டீங்கன்னு ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஏத்த மாதிரி லீ ஆல்ரெடி ஒரு கதையை உருவாக்கி வச்சிருப்பாரு. லீ பல வருஷத்துக்கு முன்னாடி தான் கொச்சனியாக்க போகும்போது அங்க பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு உதவி பண்ணும். அப்ப ஒரு வயசானவருக்கு உதவி பண்ணும்போது அவரோட சில ரத்த துளிகள் என் வாயில பட்டுச்சு. முதல்ல எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா போக போக என் உடல்ல சில மாற்றங்களை உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த வைரஸை பத்தியும் அந்த வயசானவர் அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நேரத்துல அந்த வைரஸால பாதிக்கப்பட்டதை நான் மட்டும் இல்ல இன்னும் சில பேர் நான் அவங்கள தேட ஆரம்பிச்சேன். அவங்க ரொம்பவே கொடூரமானவங்க. தான் ரத்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏகப்பட்ட பேரை கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள தடுக்கிறதுக்காக நான் அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சேன். அந்த சண்டையில தான் என் மனைவி என் குழந்தையை நான் இழந்தேன். ஆனா அந்த வேம்பையர்ஸ் என்கிட்ட தப்பிச்சிட்டாங்க. பல வருஷமா நான் அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ஓ மூலமா அவங்கள கண்டுபிடிச்சு கொலை பண்ணிட்டேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நீயும் ஒரு வேம்பையர் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அடிக்கடி உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஓ மூலமா தான் என் பழியை இன்னைக்கு தீர்த்துக்கிட்டதா சொல்லி ஒரு புது கதையை உருவாக்க அப்ப ஜேசனும் இந்த வேம்பையர்ஸ் உங்க குடும்பத்தை கொண்டாங்களான்னு கேட்க லீ ஆமான்னு சொல்லவும் என் அம்மா கூட சில வேம்பையர்ஸால கொல்லப்பட்டாங்க. என்ன தவிர வேற யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேம்பையர் தெரியும் கேட்க அதுக்கு லீயும் 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்த முதல் வேம்பையர் நீதான். ஓ மூலமா தான் என் குடும்பத்தை கொண்டே இவங்களை கொலை பண்ண. இதை தவிர வேற எந்த ஒரு வேம்பையரும் எனக்கு தெரியாது. மத்தத பத்தி நம்ம அப்புறம் பேசுவான்னு சொல்ல இப்ப யூவை தான் காட்டுறாங்க. யூ தன்னோட வீட்டுல சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது அவங்கள மீட் பண்றதுக்காக உங்க ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. யூவோட முகம் சோகமா இருக்கதை பார்த்துட்டு இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்க யூ சொல்ல தயங்குறாங்க. இந்த ஃப்ரெண்டோட பேரு சாயும். உனக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லு, இல்ல மறுபடியும் அந்த டாக்டர் ஜேசனை பத்தி எதுவும் சொல்ல போறியான்னு கேட்க யூ நல்லா யோசிச்சு பாக்குறாங்க. நான் பார்த்தது எதுல உண்மையை சொன்னா இவன் நம்ப போறதில்ல. அப்ப எதுக்காக சொல்லிட்டேன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்டுக்கே ஆச்சரியமா இருக்கு. கட் பண்ணா டாக்டர் கிம்ம தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட நோட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே விபிடி வைரஸை பத்தி ரிசர்ச் பண்ணி சில நோட்ஸ் எல்லாம் குறிச்சு வச்சிருப்பாரு. அதெல்லாம் தான் பையன் கிம் கிட்ட தான் இப்ப இருக்கவும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல சில சிம்டம்ஸை பத்தி எழுதி இருக்கு. அதாவது ஜேசனா ஒரு பேஷண்ட் உடம்புல சில சிம்டம்ஸை பார்த்திருப்பார்ல அதை கூட கிம்ட காட்டியிருப்பாரு. அந்த சிம்டம்ஸும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அதனால சந்தேகம் வந்து மறுபடியும் அந்த பேஷண்ட்ஸோட ரூமுக்கு வந்து அவங்க காயத்தை பார்க்க அத செக்யூரிட்டி இன்சார்ஜும் பார்த்துருவாரு. ஏன்னா செக்யூரிட்டி இன்சார்ஜ் அந்த ரூம்ல பல கேமராஸை செட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஒரு கேமரால தான் டாக்டர் கிம் மாட்டிக்க இப்ப ஜேசனை தான் காட்டுறாங்க. தன்னோட வீட்டுக்கு வரவும் தன் நண்பன் ஜங் கிட்ட டைரக்டர் லீய பத்தியும் அவரும் விபிடி வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு வேம்பையர் தாங்கிற எல்லா உண்மையும் சொல்ல ஜங்கும் அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியானவன். நீ ஒரு வேம்பையர், ஒரு ரத்த தாகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அந்த டைரக்டர் லீ கிட்ட அத மாதிரி ஏதாவது விஷயத்தை நீ பாத்தியான்னு கேட்கவும் ஜேசன் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ல அப்ப ரத்த தாகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி சீக்கிரம் கண்டுபிடி. அது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். என் கெஸ் கரெக்டா இருந்தா இத மாதிரி சீக்கிரட்டா அந்த லீ சொல்ல மாட்டாரு சுலபத்துல. ஆனா நீ எப்படியாவது அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு சொல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையில வேலைக்கு வந்த ஜேசன் டைரக்டர் லீயை மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணவும் அதுக்கு முன்னாடி டைரக்டர் லீ எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட பேச விரும்புற. அதோட என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கணும். ஆனா அதுக்கான டைம் இது இல்ல. இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருந்தா என்னோட வீட்டுக்கு வா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் டைரக்டர் லீ என்னதான் ஒரு நல்ல கதையை உருவாக்கி இருந்தாலும் ஜேசனுக்கு அவர் மேல
மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. இந்த லீய நம்பலாமா வேணாமான்னு. அப்படியே அங்கிருந்து தன்னோட பேஷண்ட தான் பார்க்க போக அதுக்கு முன்னாடியே அங்க யூ இருப்பாங்க. ஜேசனை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்புவோம். ஜேசனுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. ஏன்னா யூ எப்ப பார்த்தாலும் ஜேசன் கிட்ட ஒம்பு பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல பின்னாடியே வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப எதுவுமே இப்ப நாம அமைதியா போக ஜேசனுக்கே அது ஏதோ மாதிரி உறுத்தலா இருக்கு. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.